ரெடியா? ஆயிட்டு இருக்கா. நீங்க எப்போ ரெடின்னு சொன்னா சொல்லுங்க. I got delayed a little bit. வணக்கம். இப்போ நம்ம உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னக்கா மென்டல் டிப்ரெஷன், சூசைட் ரேட் அதிகமாயிட்டே இருக்கு. உலகத்து ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரமா 4 பேர்ல ஒரு மனிதன் டிப்ரெஷன் போயிட்டு இருக்கார். அப்புறம் எவ்ரி 40 செகண்ட் 40 செகண்டுக்கு ஒரு ஆள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு மென்டல் ஹெல்த்துக்காக ரொம்ப அவசியமானது என்னன்னா மெடிடேஷன். அதனால இன்னைக்கு கோயம்புத்தூர் மெடிடேஷன் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். இது எந்த மதத்து சார்பாகவும் இல்லை, எல்லா மதத்துக்காராலும் யாருக்கு மனமும் இருக்கோ அவங்க மெடிடேஷன் பண்ணலாம். அது மாதிரி எல்லா மதமும் சம்மதமே என்ற நம்ம பாரத நாட்டின் கொள்கையை எடுத்துட்டு நம்ம உலகம் முழுக்களும் இதை செஞ்சுன்னு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மெடிடேஷன் ப்ரோக்ராம்ல நம்ம ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாரையும் கலந்துட்டு மெடிடேட் பண்ணுங்க. உங்க மனநிலையை நீங்க நல்லா வச்சுக்கோங்க, சுத்தமா வச்சுக்கோங்க. மனநிலைக்கு ஒரு பலம் வரணும் உள்ள. ஏன்னா இன்னைக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா எக்ஸாமினேஷன் டென்ஷன் இருக்கு, மற்றவங்களுக்கு இது மாதிரி வேலை டென்ஷன், இது மாதிரி பலவிதமான டென்ஷன், வீட்டில் இருக்கிற டென்ஷன். இந்த டென்ஷன்லாம் தூரமாகணும்னா, இந்த டென்ஷன்லாம் விடுதலை வேணும்னா நம்ம தியான நிலைக்கு போகணும். அந்த தியான நிலை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டு வந்துட்டு இருக்கு நம்ம நாடு. இப்போ பஞ்சாப்ல ஹரியானால நாங்கள் ஆரம்பிச்சோம். தமிழ்நாட்டில் இவ்வளோ இருக்கும்னு நம்ம நினைக்கல. இப்போ தமிழ்நாட்டிலையும் அது வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு இதை தடுக்கணும். ஏன்னா போதைப் பொருளால் நம்ம இளைஞர்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையே பாழாயின்னு இருக்கு. ஸோ நாங்கள் போன மாதம் இதை விஜயவாடாவில் பண்ணோம், விசாகப்பட்டினத்தில் பண்ணோம் போன மாதம். அங்கே ஒரு 50,000 பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூத்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் ப்ராமிஸ் எடுத்தாங்க, ஒரு சபதம் எடுத்தாங்க. நாங்கள் போதைப் பொருளை யூஸ் பண்ண மாட்டோம், மற்றவங்களை பண்ண விட மாட்டோம்னு. இதுக்கு முன்னே இப்போ கேரளாவில் நாங்கள் பண்ணோம் இதே மாதம் 14ஆம் தேதி. இப்போ தமிழ்நாட்டில் இதை பெருசாக எடுத்துட்டு வரணும்னு ஒரு யோஜனையால் கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம்னாக்கா நம்ம நாகநதி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதை நம்ம ஆரம்பித்து இப்போ பல வருஷமாக நடத்தின்னு இருக்கோம். நம்ம ஆரம்பித்த போது அந்த நாகநதி பேரை யாரும் கேட்டதில்லை. அது வெறும் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் தான் இருந்தது. தமிழ்நாட்டில் 85 நதிகள் நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்குது. ஆனால் ஓடுற நதிகள் வெறும் சில நதிகள் தான். அது மாதிரி இந்த நதியெல்லாம் புனரமைப்பு பண்ணுறதுக்காக, வாட்டர் ரிசோர்ஸஸ் எல்லாம் பெட்டர் பண்ணுறதுக்காக கூட நம்ம ப்ராஜெக்ட் நடத்தின்னு வந்துட்டு இருக்கோம். இங்கே கோயம்புத்தூரில் கூட கௌசிகா நதி, அப்புறம் நோயல் இந்த 2 நதியை அமைச்சு பாருங்க. நாகநதி பண்ணதுனால வேலூர்ல 365 days தண்ணி ஓடிட்டு இருக்கு. இது ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. கிரவுண்ட் வாட்டர்லாம் கீழே போன கிரவுண்ட் வாட்டர் லெவல் 200, 300, 400 அடி கீழே போன வாட்டர்லாம் இப்போ 30 அடி 20 அடிக்கு மேலே வந்துருச்சு, 20 அடியில் வந்துருச்சு. அதனால இது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. நம்ம வாலண்டியர்ஸ்லாம் அதுக்கு நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பாராட்டுறதுக்கும் இந்த ஒரு இதை வச்சுட்டு இந்த சத் சங்கத்தில் அவங்களுக்கும் ஒரு மரியாதை செலுத்த போகிறோம். அதே மாதிரி மற்ற இன்னும் 85 நதிகள் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் திருப்பியும் இது ஆச்சுன்னாக்க இந்த கிளைமேட் சேஞ்ச் ப்ராப்ளமும் நம்மளுக்கு குறையும். அதுவும் இல்லாத தமிழ்நாட்டுக்கு தண்ணி பிரச்சனை எது இருக்கு, வருஷம் தண்ணி பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை முடிவுக்கு ஒரு வழி காணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.
என்னது? நிறைய இப்போ ஏஐசிடி இருக்க இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இண்டக்ஷன் ப்ரோக்ராம்லேயே நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் ப்ரோக்ராம்ஸ் அது பார்ட் ஆஃப் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற 108 யூனிவர்சிட்டியில் நம்ம இந்த கோர்ஸ் பண்ணா அவங்களுக்கு கிரெடிட் கிடைக்கிறது, அதாவது மார்க்ஸ் கிடைக்கும். இது அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டான்ஃபர்டில், ஹார்வர்டில் எல்லா இடத்துலையும் 7 யூனிவர்சிட்டியில் பெரிய ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. எப்படி தியான நிலைக்கு போனால் உள்ள ஒரு சுறுசுறுப்பு வரும், ஒரு ஸ்டடி, இந்த அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரம் இருக்கு அது போயிடும். இது மாதிரி பலவிதமான பயன்கள் இதால உண்டுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் மனநிலை தான் இதுக்கெல்லாம் காரணம். ஹேட்ரடுக்கு காரணமே மனநிலை. ரொம்ப அழுத்தமும் இருத்தமும் இருந்தா நம்ம அவங்க ஹேட்ரட் தான் காமிப்பாங்க. This is because lack of self-confidence. They don't know about them. The stress is there. They don't know how to manage the stress. அந்த அழுத்தம் இருக்கிற மன அழுத்தத்தை எப்படி அதுலேருந்து வெளியில வருதுன்னு அவங்களுக்கு தெரியாத இருக்கு. தியான நிலையும் இந்த பிராணாயாமம் சொல்லி கொடுத்தா அதனால அவங்க வெளியில வந்துட்டாங்க. எது? நிறைய டேட்டாஸ் இருக்கு. நீங்க நம்ம ரிசர்ச் இதுல போங்க, சைட்ல போன எல்லாம் பார்த்தெல்லாம் நிறைய ரிசர்ச் இருக்கு இது பத்தி. இதுல எல்லாரும் பங்கிட்டு இருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கும் அதை ஸ்ட்ரிக்ட் லாஸ் அண்ட் ரூல்ஸ் கொண்டு வரணும். இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் பார்த்தேன்னா அங்க இதெல்லாம் அது மாதிரி யாரும் விளையாடவே முடியாது. இது மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அது மாதிரி ஒரு தடவை ஸ்ட்ரிக்ட் லாஸ் வேணும். அந்த அதர் சைடு ஜனங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். ஏன் ட்ரக்ஸுக்கு போறாங்கன்னா மன அழுத்தம். இந்த அழுத்தத்திலேருந்து வெளியில வர்றதுக்கோசரம் அது ட்ரக் ஒரு டெம்பரரி எக்ஸ்கியூஸா எடுத்து பார்த்து போறாங்க. அங்க எந்த மாதிரி ட்ரக் எது லீகலைஸ் பண்றாங்கன்றதை நீங்க பார்க்கணும். ஒரே தடவை எல்லா ட்ரக்கும் லீகலைஸ்ன்னு சொன்னா அப்படி எடுத்துக்க முடியாது. அது மாதிரி லீகலைஸ்ன்னு யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களும் இப்ப எல்லாம் தேர் ஆல் திங்கிங் ஹவு டு கெட் இட் பேக். கனடாலாம் ரொம்ப பேட் ஷேப்பா இருக்கு இந்த விஷயத்துல. ஈவன் இன் அமெரிக்கால ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ரொம்ப அதிகமா இந்த பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அதனால அவங்க வயலன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. 2.9 மாஸ் ஷூட்டிங்ஸ் ஆயிட்டு இருக்கு அமெரிக்கால எவ்ரி டே. அதனால அவங்க இந்த பிரச்சனையில ரொம்ப இதாயிருக்கு. அதனாலதான் இப்ப அவங்க இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நியூயார்க்ல இந்த மேயர் இப்போ 5 நிமிஷம் எல்லாரும் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஸ்கூல்ல எல்லாம் கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இப்போதான் போன வருஷம். Root cause the mental lack of mental strength, lack of ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் மனசுல ஏதோ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மூச்சு பயிற்சியில மெடிடேஷன்ல கிடைச்சிருது. அதனால ட்ரக்ஸ் பார்த்து நீங்க போக வேணாம்னு நான் சொல்றோம். சயின்ஸ் இதை நல்லா அத்தன்டிகேட் பண்ணிருக்கேன். எப்படி மெடிடேஷனுக்கு இது இஃபெக்ட் ஆயிருக்கு ஃபார் ட்ரக் யூசர்ஸ், ஃபார் ஓபியாய்ட்ஸ் இந்த பெயின் கில்லர்ஸ்க்காக நிறைய அமெரிக்கா இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. கொலம்பியா யூனிவர்சிட்டியில ரிசர்ச்சும் ஆயிருக்கு. ஏல் யூனிவர்சிட்டியில இதை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் நிம்ஹான்ஸ்ல பண்ணியிருக்காங்க, எய்ம்ஸ்ல பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய இப்போ மெடிக்கல் சயின்ஸும்
மெடிடேஷனும் இணைந்து வந்துட்டு இருக்கு. Sir, we're talking about the peace. You have been involved in various peace talks. How do you see the present scenario in global war situation? இன்னும் நிறைய வேலை வந்துட்டு இருக்கு அதுக்கு. அமைதி பத்தி நீங்க பேசுறீங்க. Now, right now, the Ukraine-Russia war நடந்துட்டு இருக்குது. War, global war. பாருங்க, war, the cause of war is perceived threat from the others. இப்போ நீங்க என்னோட எதிரின்னு நினைச்சா நான் வாருக்கு கிளம்புவேன். ஏன்னா அந்த கேப் ஆஃப் கம்யூனிகேஷன், கேப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதிக மைண்டாக இருக்கிறதுனால, அப்புறம் ஸ்ட்ரெஸ்னால, ஸ்ட்ரெஸ்டு மைண்ட் ஒரு ஆளை ஒரு சுச்சுவேஷனை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத போயின்னு இருக்கு. அதனால த த்ரெட் ஃப்ரம் த த்ரெட் பர்செப்ஷன் இருக்கே, மற்றவங்க கூட அது மாதிரி இவங்க நம்ம எனிமீஸ் நினச்சிட்டோமானா அவங்க மேலே நம்ம போவோம் இல்லையா? அது மாதிரி அதனால்தான் இந்தியா கேன் பிளே அ பிக் ரோல் இதில். India is playing, and especially Indian value system and spirituality and these yoga, meditation, these techniques can play a very, very big role. It has played in the past also. Yeah, Russia also warned that it is going to be a world War. nuclear war. Is it simply a threat to the world right now? Definitely, definitely, a mind which is not peaceful will always cause problem for everybody else. Will you be implementing anything? See, I will do whatever is in my capacity. சரி, இப்போ அமைதி உலகமே ஒரு குடும்பம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க. அந்த அமைதி அப்படிங்கிறது நோ வார் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வருது. அந்த வார் அப்படிங்கிறது வெப்பன்ல வருது. ஆனா அமைதி பேசக்கூடிய உங்களுக்கே ஒரு வெப்பன் சார்ந்த ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அதை பத்தி என்னைக்கு வரைக்கும் தெரியுங்களா? ஏன்னா இப்போ இன்னும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரல உலகத்துல. எல்லாரும் சேன் மைண்டா இருக்கிறத நம்ம நினைச்சுக்க முடியாது. இப்போ ஒரு ப்ரோக்ராமே நடத்துறோம், அங்க பாதுகாப்பு வேணுமா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு மைண்ட் சிக் மைண்டட் பீப்புள் நிறைய இருக்கு. நேற்று பாருங்க, பெங்களூர்ல ஒரு ஹோட்டல்ல பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹோட்டல் இட்லி சாப்பிட போய் அங்க இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு பாம்பு வச்சுட்டு வந்துட்டாங்க. இது மாதிரி மென்டல் சிக்னஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி காகா வேர்ல்ட்ல இருக்க முடியாது. ப்ராக்டிக்கலா இருக்கணுமா? இப்போ போதையினால இந்தியாவோட அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி சொல்றாங்க சார். போதை பழ வழக்க வழக்கு இந்தியாவில் அதிகரிச்சுட்டே வருது. அதனுடைய இப்போ சிந்தட்டிக் போதைகள் நீங்க பஞ்சாப், ஹரியானா அந்த பார்டர்ல போய் பார்த்தேன்னா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா ஒரு இளைஞர் சமுதாயம் எப்படி இருந்த ஒரு இளைஞர் சமுதாயம், எப்படி இருந்த ஒரு ஊரு, இப்போ எப்படி பாழாண்டு போயிட்டு இருக்கு. ஒரு குடும்பமும் பாழடைஞ்சுட்டு இருக்கு. வில்லேஜ்ல எல்லாம் ஜனங்க அப்படியே கண்ணில் தண்ணி விடுறாங்க. ஏன்னா இளைஞர் எல்லாம் போதைப் பொருள்ல போயிட்டாங்க. வேலை பண்றதுக்கு ஜனங்க இல்லை. அது ரொம்ப டேஞ்சர். நம்ம தமிழ்நாட்டில் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிலைமை உண்டாக கூடாதுன்ற ஒரு எண்ணத்தால் தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போட்டு அது நீங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் எங்கேயும் வரக்கூடாதுன்னு தான் அங்க ஆரம்பிச்சோம் நாங்க முதல்ல. அதுல நிறைய பேருக்கு ரொம்ப இதுல பெனிஃபிட்டட். பஞ்சாப் யூனிவர்சிட்டியில ஆரம்பிச்சோம், சண்டிகர் யூனிவர்சிட்டியில ஆரம்பிச்சோம். See, unless I study deeply, I cannot comment on that. There could be international. Definitely people can be, that could be there, but what I say is we have to create awareness about it, and we can do it, and we have proved it. We have done it. பாருங்க, நிறைய பேர் டிபேட் பண்றாங்க, காசு பத்தி டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரெமெடி ஒருத்தரும் கொடுக்காத இருக்கிறாங்க. நாம ரெமெடி கொடுக்கிறோம், டிபேட் பண்றவங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவெல்லாம் பண்ணட்டும். காசு அதுதான் இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு we are going to give oath to people. அது கவர்மெண்ட்டுக்கோட வேலை இருக்கு.
அது இன்னைக்கு விஷயம் இல்லை, அதை திருப்பி அப்பான்னு பேசலாம். அரசியல் ரீதியா இது கொஞ்சம் நிர்பந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா சார் இந்த போதை தடுப்பு சம்பந்தமா? ஆ? ஏன்னா அரசியல்லையும் எல்லாருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கு. நிச்சயம். நீங்க மட்டும் தியானம் பண்ண சொல்றீங்க, பட் ஆனா எல்லாருக்குமே இந்த ஒரு அரசியல்வாதிகளும் இந்த ட்ரக்ஸை பற்றியான டோட்டல் அவேர்னஸ் இல்லாமே இருக்காங்க. இது கூட பாருங்க, இதுல ஸ்ட்ரிக்ட் பாலிசிஸ் வேணும். செகண்ட், இம்ப்ளிமெண்டேஷன் வேணும். பாலிசி மட்டும் இருந்தா போறாது, அது சரியான இம்ப்ளிமெண்டேஷன் கூட என்னன்னு ஜனங்க இப்போ மனிதர்லாம் ஒன்னா சேர்ந்து அதை பத்தி அதை வெறுத்தாங்களா அதுக்கு வழியே இல்லாத இருக்கும். அதனால கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுதான், அது வேற யாரும் பண்ண முடியாது. அது நாம எல்லாம், அதாவது என்ஜிஓஸ், இந்த மாதிரி ஆன்மீக ஜனங்கள், இவங்கெல்லாம் நம்ம எல்லாம் பொதுமக்கள் சேர்ந்து செய்தோம்னா அது மாதிரி வேற எதுவும் இல்லை. பாருங்க, யார் நம்மள வந்து சஜஷன் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்போம். போலாமா?